ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, இப்போ மதுரை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுது? மாவட்டத்தில் நடக்க வேண்டிய எல்லா நலத்திட்டங்களும் குறித்த நேரத்தில் செயல்படுறாங்களா? இல்லைங்க, இப்போ மதுரை மாநகராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வார்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வார்டில் 65 வார்டில் அவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 28 வார்டில் அனைத்து அண்ணா இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட மேயர் தலைமையில் ஒரு 200 கோடி ரூபா ஊழல் செஞ்சுருக்காங்க. அந்த ஊழலை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி அந்த ஊழலை செஞ்ச அவருடைய மேயருடைய கணவர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார். அவங்களோட இருந்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட 10-40 பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நான் உண்மையான ஆட்சி நாங்கள் நடத்துகிறோம்ன்றாங்க. கேட்டால் தமிழ் என்று சொல்கிறாங்க. ரெண்டாவது மும்மொழி கொள்கைன்றாங்க. மும்மொழி கொள்கை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா காலத்திலேருந்து அண்ணன் எடப்பாடியார் காலத்து வரைக்கும் மும்மொழி கொள்கையை ஆதரித்து வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பரேஷனை தடவி வச்சுருக்காங்க. திமுக ஆட்சியில் இப்போ ஹைட்ரோ கார்பரேஷன் கடலுக்குள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கி இன்றைக்கி செயல்படுத்துறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்களோட கூட்டணி கட்சிகளை வந்து போராட்டத்தை பண்ண விட்டுட்டு இவர் அமெரிக்கா போகிறோம்ட்டு வெளிநாடு ஓடி போகிறாரு பயந்துக்கிட்டு. இவர் கேட்டால் நான் மோடியை நான் எதுக்குறோம்ன்றாரு. இப்படி ஒரு தவறுதலான ஆட்சியை நான் செஞ்சுக்கிட்டு நான் வந்து திராவிட ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து தமிழக மக்கள் மத்தியில் இது பண்ணுறாரு.